ராஜி போலீஸ் ஆனது உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ராஜி போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு கம்பீரமா ஐபிஎஸ்க்கு அங்க டிபார்ட்மெண்ட் சார்பாக கொடுத்த சைரன் வச்ச ஜீப்ல போலீஸ் ஜீப்ல வீட்டுக்கு முன்னாடி ஏறி போறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் முத்துவேலு வடிவும் கண் கலங்க கண்ணீர் விட்டு காலில் விழுந்த ராஜியை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் கோமதி பாண்டியன்னு அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே சந்தோஷமாக கட்டி அணைச்சு ராஜியை போலீஸ் ஜீப்பில் ஏற வைக்க அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாரு கதிர். அதே சமயம் ராஜி போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டிரைவரில் உட்காந்துருக்கிற கான்ஸ்டபிளை பார்த்துட்டு சொல்கிற எஸ் மேம் அப்படின்னு சல்யூட் அடிச்சுட்டு காரை அப்படியே மூவ் பண்ணுறாரு. நேராக ராஜி தனக்கான ஆஃபீஸ்க்கு போய் சேரில் உட்காந்துட்டு சில சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸை எல்லாத்தையுமே வைக்க அதில் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்கே இன்னொரு பக்கம் ஸ்டேஷனில் மயிலும் சுடரும் போய் அங்கே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, சார் என் தங்கச்சி சுடரு இவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சார், எங்கள் அம்மா பாக்கியம் அப்படின்னு மயிலு சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர் அப்படியா, என்னம்மா நீ சொல்லு வாயை திறந்து, நீ மேஜர் தானே, உனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் கேட்க, ஆமாம் சார் எனக்கு விருப்பமே இல்லை இந்த கல்யாணத்தில், எங்கள் அம்மா என்னை அடித்து உதச்சி தேவையில்லாமல் பணக்கார சம்பந்தம்னு சொல்லி கல்யாணம் கட்டிட்டு போன்னு சொல்லி திட்டுறாங்க சார் அப்படின்னு சுடரும் சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர் யோ இங்கே வா அப்படின்னு கான்ஸ்டபிளை கூப்பிட கான்ஸ்டபிளும் வர்றாங்க. எஸ் சார் அப்படின்னு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாப்பிள்ளை வீடு யார், அவங்கள கூப்பிடு நான் பேசணும் அப்படின்னு சொல்ல, உடனே சார் அவங்க சக்திவேல்னு சொல்லி பெரிய பிஸ்னஸ் மேன் பணக்காரரு அப்படின்னு சொல்ல, முதல்ல வர சொல்லியா அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மா பாக்கியத்தையும் ஃபோன் பண்ணி வர சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயிலு சொல்கிறாங்க, சார் எங்கள் அம்மா நாங்கள் சொன்னாலாம் வரமாட்டாங்க சார், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா என்ன அவ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் திட்டுறாங்க. சரி சரி நான் வர சொல்லிக்கிறேன் அப்படின்னு உட்காந்துருக்க நேராக சக்திவேல் வர்றாரு. என்ன என்ன மேடம், என் புள்ள மேலேயும் என் மேலேயும் என்னமோ கேஸ் இருக்கா, யாரோ கொடுத்துருக்காங்களா, வர சொல்லி இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்ல, உடனே ஆமாம் சார் இதோ நீங்கள் அதான் நிச்சயம் பண்ண போகிற அந்த பொண்ணே வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக திடீர்னு எல்லா கான்ஸ்டபிள்ஸும் டேபிளில் உட்காந்துருக்கிற ரைட்டர்ஸு முன்னாடி நிற்கிற கேட் கீப்பரான அந்த கான்ஸ்டபிள்னு எல்லாருமே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. சடனாக கேப்பை சரி பண்ணி அங்கே சைரன் வச்ச கார் வர வர எல்லாருமே ஷாக் ஆகி எழுந்திரிச்சு நிற்க, உடனே அங்கே இன்ஸ்பெக்டரும் எழுந்திரிச்சு கேப்பை சரி பண்ணிவிட்டு எஸ் மேம் அப்படின்னு சல்யூட் அடிக்கிறாங்க. அங்கே யார் வர்றாங்கன்னு பார்த்தா ராஜி போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு கம்பீரமாக வர்றாங்க. அதை பார்த்துட்டு சக்திவேலுக்கு ரொம்பவுமே வயிறெல்லாம் எரிச்சலாகி நிற்க, அதே சமயம் அதுக்கு பக்கத்தில் நிற்கிற குமரவேலும் இவளுக்கு இத்தனை மரியாதையா, என்கிட்ட ஒரு நாள் அடி வாங்கிட்டு இருந்தவ இவளை கண்டு இத்தனை பேர் சல்யூட் அடிக்கிறாங்களா, இது காலத்தோட கொடுமடா அப்படின்னு ரொம்ப வயிற்றுச்சலில் நினச்சிக்கிறாரு. அதே சமயம் பாகியம் மாணிக்கம்னு எல்லாருமே வர்றாங்க. அப்போ இப்போ என்ன கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போகுது அப்படின்னு டேபிளில் கால் மேலே கால் போட்டு இன்ஸ்பெக்டர் உட்காந்துருந்த சேரை கொடுக்க அங்கே இன்ஸ்பெக்டர் கை கட்டி நின்றுக்கிறாங்க. இங்கே உட்காந்துக்கிறாங்க ராஜி ஐபிஎஸ். அதே சமயம் மேடம் இப்போ இந்த ஃபேமிலி தாங்க மேம் சில பிரச்சனைனால கேஸ் கொடுக்கறக்கு அந்த பொண்ணு வந்திருக்கு, அதுவும் தேவையில்லாமல் கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கேஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண, உடனே ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலு சொல்ல, உடனே பக்கத்தில் நிற்கிற இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி, அதுவும் ஐபிஎஸ் எங்கள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 10-20 ஸ்டேஷனுக்கு இவங்க தான் ஹெட்டு, என்ன மாதிரி 20-30 இன்ஸ்பெக்டருக்கு இவங்க ஹெட்டு, இவங்கள பேர் சொல்லி கூப்பிட்றமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, வாயை மூடிட்டு ஒழுக்கமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் மயிலை திட்ட, உடனே மயிலவும் எனக்கு ராஜி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே அக்கா இருங்கக்கா நான் எதா இருந்தாலும் விசாரித்து நல்ல தீர்வாக தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு ராஜி, தயவு செஞ்சு என் தங்கச்சியை காப்பாற்று ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, உடனே சரிக்கா அப்படின்னு தன்னோட குரலை ஒசத்தி சொல்கிறாங்க ராஜி. உடனே பாகியம், என்ன என் பிள்ளைக்கு என்னோட விருப்பப்படி கல்யாணம் பண்ணுற, அதுவும் பெரிய இடத்து சம்பந்தம், அதனால் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக குறுக்க நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாகியமும் பேச, இதை பாருங்கள் பெரிய இடமா இருந்தாலும் ரொம்ப அழகான மாப்பிள்ளையாக இருந்தாலும்
பிடிக்காது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னா அந்த கல்யாணத்தை சட்டப்படி நடத்தவே கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இந்த அளவுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? ஏம்மா உனக்கு ஆரம்பத்திலேயே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நீ சொல்லிட்ட தானே அப்படின்னு ராஜியும் கேட்க, மேடம் நான் முதல்லையே சொல்லிட்டேன் அப்படின்னு சுடரும் அழுகிறாங்க. அதே சமயம் ஏம்மா எனக்கும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி என் புருஷனை கட்டிக்க பிடிக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் ஆகி 2 புள்ளக்குட்டி பெற்று அதுங்களையெல்லாம் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வளர்த்தலையா என்ன? அதெல்லாம் சகஜம். ஆரம்பத்தில் நல்லது கெட்டது தெரியாத வயசு. எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. அவள் பேச்சை கேட்காம 2 பேர்த்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் இவளை ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சி வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் வாய்க்கிடையே பேச பக்கத்தில் நிற்கிற இன்ஸ்பெக்டரை ராஜி ஓரக்கண்ணால் பார்க்குறாங்க. உடனே இன்ஸ்பெக்டரும் லத்தியை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே காலாக நல்லா வெளுன்னு விழுக்கிறாங்க பாகியத்தை. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, இதை பாருங்க, இவங்க சொன்ன பேச்சை நம்பித்தான் கிட்டத்தட்ட 10-20 லட்சம் நாங்கள் கல்யாணத்துக்காக இது வரைக்கும் மண்டபத்துக்கு, அதுக்கப்புறம் சமையல்காரங்களுக்கு, பத்திரிக்கை அடிக்கிறது, போகிறது வர்றது, பட்டு புடவை எடுக்கிறதுன்னு எல்லா செலவும் சேர்த்து நாங்கள் பண்ணியாச்சு மேடம். இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அதுக்கப்புறம் அதுக்கான பணத்தையெல்லாம் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சக்திவேலையும் காலாக 4 வெளுக்கிறாங்க. உடனே என்னம்மா நான் தூக்கி வளர்த்த பொண்ணு என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு சக்திவேல். பின்ன நீங்கள் பணம் யாரை கேட்டு செலவு பண்ணீங்க? அந்த பொண்ணு ஆரம்பத்திலேயே பிடிக்கலன்னு சொல்லிச்சா இல்லையா? ஏம்மா நேருக்கு நேராக அந்த பையன்கிட்ட நீ சொன்னையா அப்படின்னு கேட்க, உடனே சொன்னார், மேடம் ஆமாம் மேடம், நான் மாப்பிள்ளையாக நிற்கிற குமரவேல் கிட்ட அப்போவே சொல்லிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்ல, உடனே அப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு அப்பாவி பொண்ணுக்கு கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வைக்கிற நினைக்கிற கேஸில் இவங்களை எல்லாத்தையும் ஃபைலை பண்ணி உள்ளே போடுங்க அப்படின்னு ஸ்டேஷனில் கெத்தாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எழுந்துச்சு ராஜி போக, உடனே பின்னாடியே மயில் ஓடி போகிறாங்க. அதே சமயம் மாணிக்கமும், மேடம் நான் இல்லை, எல்லாம் என் பொண்டாட்டி பாக்கியம்தான், நான் வேணான்னு தான் சொன்னேன், என்ன விட்டுருங்க மேடம் அப்படின்னு தப்பிக்கிறாங்க. உடனே அப்படியே சுடரு மயில் 2 பேரும் இப்படி என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு தலையாக அடிச்சுட்டு அழுகிறாங்க. இதை பாருமா, வாயை மூடிட்டு லாக்கப்புக்குள்ளே போனேன்னா உனக்கு அடி மிச்சம், இல்லைன்னா அடி பின்னிடுவேன் அப்படின்னு அங்கே இன்ஸ்பெக்டரும் பேச, உடனே மயில் வந்து சொல்கிறாங்க, என்னது பெற்று வளர்த்தியா எங்களை? உண்மையிலேயே நீ பாசத்தோடையும் அன்போடையும் பெற்று வளர்த்தி இருந்தா இப்படியெல்லாம் பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பியா? என் வயசை மறைச்சு நகை நட்டை மறைச்சு எவ்வளவு அசிங்கமான செயல் பண்ணிட்ட. அப்போ தான் நான் உன் பேச்சை கேட்டு கேட்டு எவ்வளவு குட்டி சுவரான. இனிமேலும் அதே மாதிரி இருக்கிறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நீ உள்ளே போய் இருந்தா தான் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். வெளியில் இருந்தால் என்ன பெத்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் கெடுக்கலான்னு சொல்லி பணத்துக்காகவும் காசுக்காகவும் ஆசைப்பட்டு எங்கள் தலையில் நீ மண்ணள்ளி போட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் சொல்ல, அடி பாவிங்களா, 10 மாதம் சுமந்து பெற்ற என்னையே இப்படி போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு போகிறீங்களே, ஐயோ நீயும் என்னையா இப்படி அவங்களுக்கு ஜாலரா தட்டிட்டு நழுவிட்டியே அப்படின்னு சொல்ல, உடனே மாணிக்கமோ என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறது பாக்கியம், எனக்கு நான் வெளியில் இருந்தால் தானே உன்னை வெளியில் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நீ ஏற்பாடு பண்ணி கிழிச்ச சுடரு, உன் காலில் வேணாலும் உழுகிறம்மா, நீ அந்த கல்யாணத்தை பண்ணிக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஜெயிலெல்லாம் இருந்து பழக்கம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அழுக, என்ன சொன்னாலும் நான் உன் பேச்சை கேட்க போகிறதே கிடையாது, நீ உள்ளேயே இரு அப்படின்னு அங்கே மயிலும் சுடரும் வெளியில் வர, அங்கே கரெக்டாக ஏதோ ரைட்டிங் பேடில் ரைட்டர் கையெழுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க ராஜிக்கிட்ட. அங்கே பக்கத்தில் போய் கண்ணீர் விட்டு மயில் சொல்கிறாங்க, ராஜி எப்படியோ சுடரோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டு ரொம்ப நன்றி ராஜி அப்படின்னு சொல்ல, அக்கா வயிற்றில் குழந்தை இருக்குக்கா, அழுகக்கூடாது, பாப்பாவை நல்லா பார்த்துக்குங்க, நான் வரேன் அப்படின்னு ராஜி கெத்தா காரில் ஏறி போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த ராஜிக்கிட்ட மீனா, ராஜி கலக்கிட்ட போ, மயிலக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கதிர் இன்னைக்கு முதல் கேஸே அருமையான வேலை தான், இங்கே பாரு பேப்பரில் கூட வந்திருக்கு, கட்டாய கல்யாணத்தை தடுத்து பெத்த தாய்க்கு தண்டனை வாங்கி கொடுத்த IPS ஆஃபீஸர்னு, ராஜி இங்கே பாரு அப்படின்னு எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அக்கா அதுதானக்கா கடமை அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க.